நம்மள நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னோவ ஒயிட்டா மட்டும் தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க இந்த பிளாக் ஸ்னோ. பிளாக் ஸ்னோனா இதோட கலரே பிளாக் கிடையாது. அழுக்குனால இப்படி ஆயிருக்கு. வின்டர் முடிய போகுது இங்க. ஸோ அந்த சீசன் முடிய போற ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கலந்த ஸ்னோ வந்திருக்கும். இது ஃபுல்லாவே ரோட் சைட்ல எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஸ்னோ வரும்போது தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சீசன் போக போக பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மாரி பிளாக் கலர்ல ஃபார்ம் ஆயிடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டில வந்து இத கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. மு நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்னோ மெல்ட் ஆகுதோ, அந்த சீசன்ல ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா எதுவும் கீழ விழுந்துறக்கூடாதுன்றதுக்காக அத கிளியர் பண்ணிருவாங்க. சரி ஓகே, அன்னையோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போய் சூப் வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு 2 வெஜிடபிள்ஸ் தான் சூஸ் பண்ணேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நெறைய வெஜிடபிள்ஸ் போடலான்னாங்க. "ஓ! அப்படியா? தாராளமா போடலாமே. நீங்களே கட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க கட் பண்ணி குடுத்ததும், ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும், அதுக்கப்புறம் பூண்டும் போட்டு, மத்த எல்லாமே சிக்கன் எல்லாமே வந்து குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணிட்டு போன்லெஸ்ஸு எல்லாமே வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டு விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே கிறிஸ்பியா போட்டு சாப்பிட்றதுக்கு மைக்ரோவேவ்ல அப்பளமும் வச்சு பொரிச்சு எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மினிட் வச்சேன். ஓரளவுக்கு வந்து கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வச்சேன், தீஞ்சு போச்சு. 1 மினிட் 30 செகண்ட்ஸ் வச்சேன். கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாவே வந்து அப்பளம் வந்ததுங்க. ஸோ அத முடிச்சாச்சு. இது வந்து பையன் ஸ்ப்ரிங் ஹாலிடேஸில வீட்ல இருக்கான் அப்படின்றதுக்காக, அவனுக்கு கொஞ்சம் இந்த டாஸ்க் எல்லாம் குடுக்கலான்றதுக்காக இந்த பீட்ஸ் குடுத்தேன். யூசுவலாவே அவங்க ஸ்கூல்ல பீட்ஸ்லாம் வாங்கி குடுக்க சொல்லுவாங்க. இந்த பீட்ஸ் வச்சு நெறைய வந்து இந்த பிரேஸ்லெட் செய்யறது, நெறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் செய்யறது, இதெல்லாம் வந்து ஃப்ரீ டைம்ல வந்து சொல்லிக் குடுப்பாங்க. நெறைய பிரேஸ்லெட்ஸும் செஞ்சு வீட்டுக்கும் கொண்டு வந்து குடுத்துருக்கான் அவன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகா குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல என்ன மாரி அவங்க வந்து கிரியேட்டிவா பண்றாங்க, ஷேப்ஸ்லாம் அந்த மாரி எல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய வந்து பண்ணி கொண்டு வருவான். இந்த இங்கே கனடாக்கு வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் என்னதான் கோல்டா இருந்தாலும் நம்ம ஸ்கின்ன வந்து அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக சன்ஸ்கிரீன் வாங்கணும், மாய்ஸ்சரைசர் வாங்கணுன்றதுனால ஒரு சில பெஸ்ட் பிராண்ட்ஸ் வந்து கிட்ஸ்க்குன்னு நம்ம அடல்ட் யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாங்கினேன். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்கன்னு இதை வாங்கிட்டு வந்தேன். பட் இது தீர்ந்து போச்சு, இங்கே கிடைக்கல. ஸோ என்னுடைய ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து ரேக் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால, நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 2 டேஸ் போல. எல்லாத்தையும் வீட்ல எடுத்து ரெடி பண்ணி கிளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா காலையில அர்ஜென்ட்டா ஓடுற டைம் அப்ப எதுவுமே வந்து சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, ஒரு 2 டேஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்து வச்சு ஃபுல்லுத்தையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இந்த டப்பு ஆர்கனைசர் செட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 கிட்ட வந்து இந்த மாரி வந்து குட்டி குட்டி டப்ஸ் வரும். பெரிய டப்ஸ் வரும். நான் ஒன்னுத்துல சாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்னுத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, இந்த மாரி தனித்தனியா வச்சுருவேன். காலையில போம்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எந்த மேக்கப் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ண மார்னிங் எனக்கு டைமும் இருக்காது. மோஸ்ட்லி நான் அத யூஸும் பண்ண மாட்டேன். மாய்ஸ்சரைசர், சம்டைம்ஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இயரிங்ஸும் எதுவும் வந்து மோஸ்ட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. நான் ஹெல்த் கேர் செக்டர்ல ஒர்க் பண்ணுறேன்றதுனால பேங்கிள்ஸு இந்த மாதிரி ஒரு நெறைய விஷயங்கள் வந்து பண்ண மாட்டேன் நானு. அப்படியே கிளம்பிருவேன். மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சம்மர் டைமா இருக்கட்டும், வின்டர் டைமா இருக்கட்டும். சம்மர்னா பார்த்தீங்க அப்படின்னா, வைல்ட் ஃபயர் நெறைய புகை ஸ்மோக் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால மாஸ்க் கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும். அதனால மாஸ்க் வந்து செட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஒரு சில திங்ஸு ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியால தான் நான் ஆர்டர் பண்ணேன். அத ஆர்டர் பண்ணிட்டு அம்மா கொரியர் போட்டு விட்டாங்க. பேங்கிள்ஸு இங்கே போடுறது இல்ல அப்படின்னாலும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும்னு ஆசை. நான் மேரேஜ்க்கு முன்னாடியும் அப்படிதான் வீட்ல யூஸ் பண்ண ஜுவல்லரிஸு அது எல்லாமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன் நானு. அதுக்கப்புறம் அங்கேயும் எதுவும் யூஸ் பண்ணல எல்லா வீட்லேயும். அப்படியே வச்சுட்டு, இப்போ இங்கே வரும்போது திருப்பி அதையே அங்கேயே கொரியர் போட்டு விட சொல்லி எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி பேங்கிள் ரொம்ப அழகா இருந்ததுன்னு அம்மா அங்கேருந்து வாங்கி குடுத்தாங்க. இங்கே கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்போ நான் ஆஃப் சாரி கூட இத பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸ்க்கு தேவையான இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இயர்லி ஒன்ஸ் முன்னாடியே வாங்கி குடுக்க சொல்லிடுவாங்க. அதில் வாங்கி குடுத்து இந்த பேலன்ஸ் மீந்த ஐட்டம்ஸ் தாங்க இது. ஸோ ஓரளவுக்கு கிளீன் பண்ணலாம். என்னோடது வீடு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மட்டும் வந்து உங்களுக்கு இந்த டைல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தரை. மற்ற இடம்லாம் கார்பெட். அதனால கார்பெட்ன்றதுனால நான் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கரை பட்டுருச்சு அப்படின்னாலே, ஒரு ஸ்கொயர் நமக்கு கரை பட்டுச்சுன்னா $50 வரைக்கும் சார்ஜ் பண்ணிருவாங்க நமக்கு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வின்டர் டைம் அப்படின்றதுனால வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நைட் 8:30 மணி 9 மணி நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ வெளிச்சம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. யூசுவலாக பிளாக் அவுட்ஸ் கர்டன்ஸ் இங்கே வந்து போட்டுருவாங்க. அப்போ தான் ஏன்னா தூங்க முடியும் நம்மளால. இல்லைன்னா எந்நேரமும் ரொம்ப வெளிச்சமாகவே தான் இருக்கும். பட் எனக்கு வெளிச்சம் பார்த்து ரொம்ப பழகுனதுனால,
எனக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்தால் அன்றைக்கி கட் பண்ணுற மூடு இல்லை. அதனால் ஃபுல் சிக்கன் அப்படியே வந்து மசாலா போட்டு ஒரு 1 ஹவர் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனில் நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். யூஸ்வலாக சிம்பிள் மசாலா தான் போடுவேன். நான் நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர்ஸு, சால்ட்டு, சில்லி பவுடரு, சீரகப்பொடி இவ்வளோ தான் நான் போடுவேன். எல்லாத்தையும் மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு ஃபுல்லாக கீறிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவனில் வந்து ஒரு 400 டிகிரியில் வந்து 1 1/2 ஹவர்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக